வாஸ்து சாஸ்திரத்தில் பார்த்தீங்களா, மரங்கள் செடிகளுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு தனி பங்கே முக்கிய பங்காக இருக்குது. வீடு மற்றும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே குறிப்பிட்ட ஒரு செடிகளை வளர்க்குறதுனால மட்டுமே செல்வ வளம், வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இது எல்லாத்தையுமே பெற முடியும். ஆனால் நம்ம கண்ட கண்ட செடிகள் நம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குறோம். அப்படி வைக்கக்கூடிய செடிகள் நமக்கு எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திவிடும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்த மாதிரியான செடிகள் மற்றும் மரங்களை நம்மளுடைய வீட்டிற்குள்ளும் வீட்டிற்கு அருகிலும் வளர்க்கக்கூடாது அல்லது வளர விடவே கூடாது, அதனால் நமக்கு என்னென்ன கெடுதல்லாம் நடக்கும், அதே நேரத்தில் நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த செடிகள் பார்த்திங்களா, நம்ம சாஸ்திரத்தின்படி மட்டும் இல்லாமல் பல நாடுகளின் சாஸ்திர முறைப்படி ஒதுக்கப்பட்ட மரங்களாக இருக்குது. அதாவது வீட்டிற்குள்ளே நம்ம செடிகளை நம்ம வளர்க்குறதுனால நல்ல செடிகளை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டோட அமைப்பு, திசை, வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் வைக்கக்கூடிய இடம், திசைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் நம்மளுடைய சந்தோஷம் மற்றும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் ஒரு சாதாரண விஷயந்தான் அந்த செடி வளர்க்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அது நம்மளுடைய வீட்டிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுமா அல்லது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காமல் அமைகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையுது. ஸோ அப்படி வீட்டை சுற்றியுமே நம்ம அழகிற்காகவும் நிழலுக்காகவும் நம்ம வைக்கக்கூடிய சில மரங்கள், செடிகள் கூட நமக்கு வாஸ்து பிரச்சனை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரமே சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய வீட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இதனால் வீட்டில் செடி வைப்பதிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா செடிகளுமே வீட்டில் வைப்பதற்கு ஏற்றதாக இல்லை. ஸோ சில செடிகள் பார்த்திங்களா எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துர்திஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூட சொல்லப்படுது. அப்படி வீட்டில் நம்ம வைக்கக்கூடாத செடிகள் அல்லது மரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் அதை வைக்கிறதுனால வீட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள், ஒரு தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் நம்ம வைக்கக்கூடாத முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட செடிகள் இருக்குது. அதில் ஒரு 7 செடிகளை நம்ம பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி துளசி, மணி பிளான்ட்டு இது எல்லாமே ஒரு செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இது வீட்டிற்குள்ளேயும் வெளியிலும் சரி, அலுவலகத்துலேயும் சரி வைக்கக்கூடாத செடிகள் அப்படிங்கிறது பல பேருக்குமே தெரியாது. அதாவது அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெயரே தெரியாத பல செடிகளை வீட்டிலும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வைத்துவிட்டு பிறகு பலவிதமான பிரச்சனைகள், கெடு பலன்கள் அதனால் பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதை தவிர்ப்பதற்காக கண்டிப்பாக நம்மளுடைய வீடுகளில் வளர்க்கக்கூடாத செடிகள், மரங்கள் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முட்செடிகள், ரோஜா செடிகள் தவிர நம்ம மற்ற முட்செடிகளை வீட்டில் வைக்கவே கூடாது. சில பேர் கண்டிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கள்ளி போன்ற செடிகளை வீட்டில் வைக்கிறாங்க. ஆனால் இது முற்றிலுமே தவறு. இதை வீட்டில் வைக்கக்கூடாத ஒரு செடிகளாக இருக்குது. 2வது விஷயம் பார்த்திங்களா, போன்சாய். வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட இந்த செடி மற்றும் போன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வைக்கவே கூடாது. இது வீட்டிற்கு வெளியே தோட்டத்தில் அல்லது திறந்த வெளியில் இடங்களில் தான் இது வைக்கணும். அடுத்ததாக புளி, மருதாணி, புளிய மரம் மற்றும் இதெல்லாம் முக்கியமாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. மருதாணி மரம் தீய சக்திகள் குடியிருக்கும் மரமாக இருக்குது. இதனால் வீட்டிற்கு அருகில் இந்த மரங்களை வைக்கக்கூடாது. இது நமக்கு கெடு பலன்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துர்திஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செடிகள் அப்படின்னா காய்ந்து போன செடிகள், காய்ந்து பட்டு போன இறந்த செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. காய்ந்த பூக்கள் உள்ள செடிகளும் துர்திஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடும். அடுத்ததாக பார்த்தோம்னா கருவேல மரம். கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாது. வீட்டிற்கு அருகிலையுமே கருவேல மரங்கள் இருப்பதும் தீய பலன்களை தான் நமக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தோம்னா பருத்தி செடி. பருத்தி, பட்டு செடிகள், பனை மரம் இது எல்லாத்தையுமே வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள். இதை பார்த்திங்களா வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது அல்லது செடிகள் இருப்பது துர்திஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும்.
அடுத்ததாக பார்த்தோமா தொட்டி செடிகள். சிறியதோ அல்லது பெரியதோ எதுவாக இருந்தாலுமே தொட்டி செடிகளை வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில் வைக்கவே கூடாது. வீட்டோட கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைப்பது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியான செடிகளை முக்கியமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, வளர்க்கக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக வளர்க்க வேண்டிய செடிகளை பார்க்க போகிறோம். வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் அழகு கூட்டவும் மல்லிகை, செம்பருத்தி, ரோஜா, வடமல்லி, இது சாமந்தி போன்ற பூச்செடிகளை நீங்கள் வளர்க்கலாம். அதே நேரத்தில் துளசி, மணி பிளான்ட்டு, காகிதப்பூ இது எல்லாத்தையுமே குறைந்த பராமரிப்பில் நல்லா வளரக்கூடியது, வாஸ்து ரீதியாக ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இந்த செடிகள் வீட்டை சுத்தப்படுத்துவதோட அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான செடிகளை உங்களுடைய வீட்டில் வைக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் வாடாமல்லி, கோழிக்கொண்டை, மல்லிகை, செவ்வந்தி போன்ற செடிகள் வீட்டில் வளர்த்தாலே நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் நேர்மறையான ஆற்றல்களும் அதிகரிக்கும். நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய செடிகள், வீட்டுக்குள்ளே இருக்கிற செடிகளையுமே அதை பார்க்கும்போது அந்த அழகான பூக்கள் அந்த பூத்திருக்கும் போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் மன அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெற மக்கள் பல்வேறு வழிகளை தேடுறாங்க. அதில் வாஸ்து சாஸ்திரமானது ஒரு முக்கிய இடத்தை பெறுது. வாஸ்து முறைகளில் செடிகளில் முக்கிய பங்குமே இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் சரியான செடிகளை வளர்ப்பது நல்லது, அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் அதிகரிக்கும். அப்படி வாடாமல்லி செடி வீட்டில் வளர்த்தாலே நிதிநிலை மேம்படும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நீண்ட நாட்கள் மலர்ந்திருக்கும் தன்மையால் நிலைத்த ஒரு வளத்தை நமக்கு குறிக்கும். அதே போல் தான் கோழிக்கொண்டை பூ பார்த்திங்களா, இந்த செடி தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்களா நல்ல ஒரு மனதை அமைதிப்படுத்துவதோடு நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது. வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. செவ்வந்தி மலர் வளமும் செழிப்பும் குறிக்கும் ஒரு சின்னமாக இருக்கிறதுனால இது வீட்டோட வாஸ்து சமநிலையே பேண இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா தொட்டால் சினுங்கி. இந்த செடியானது ஒரு தனித்துவமான இயல்பால் எதிர்மறை ஆற்றலை குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது வெற்றிலை செடி ஆன்மீக ரீதியாக ரொம்ப புனிதமானதாக இருக்குது. இது வீட்டில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு அழகுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோமா சங்குப்பூ செடி வீட்டில் வளர்த்தாலே மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான வாஸ்து செடிகளை வீட்டில் பராமரிப்பதன் மூலம் இயற்கையோடு இணைந்து வாழ்வதோடு வாழ்க்கையில் வளமும் அமைதியும் பெற முடியும் அப்படின்னு நிபுணர்கள் அறிவுறுத்தப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் வீட்டில் வைத்து வளர்க்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாஸ்து மற்றும் ஆரோக்கிய காரணங்களுக்காக வீட்டில் நம்ம நிறைய செடிகள் வளர்க்க வேணும், நிறைய செடிகள் வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த செடிகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டை சுற்றி என்னென்ன செடிகள் வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டிற்குள்ள வளர்க்க சிறந்த செடிகள் காற்றை சுத்தப்படுத்தி ஒரு நேர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா மணி பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, கற்றாழை, துளசி இது மாதிரிலாம் வளர்க்கலாம். அதே மாதிரி இது மறைமுக சூரிய ஒளியில் நல்லா வளரக்கூடிய சிறந்த ஒரு செடிகளாக இருக்குது. மணி பிளான்ட்டு அதாவது வீட்டோட தென்கிழக்கு திசையில் வளர்ப்பது ரொம்ப சிறந்தது. இது செழிப்பை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக ஸ்னேக் பிளான்ட்டு. இது நச்சுக்களை உறிஞ்சி காற்றை சுத்தமாக்கும். குறைந்த நீர் மற்றும் பராமரிப்பு இதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக துளசி. துளசியில் மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதுலேயும் பார்த்திங்களா இது வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இது பார்த்திங்களா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு செடியாக இருக்குது. அடுத்ததாக கற்றாழை, ஆலிவரா. இது பார்த்திங்களா காற்றை சுத்தப்படுத்தி அழகுக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா ஸ்பைடர் பிளான்ட்டு. எளிதாக பராமரிக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பொருள் தான். அடுத்ததாக பார்த்தோமா நேரடி சூரிய ஒளி இல்லாமல் ஜன்னல் அருகே நிழலில் வைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறந்தது. மண் காய்ந்த பிறகு தண்ணீர் ஊற்றினாலே இதுக்கு போதுமானது. அதிகமான தண்ணீர் ஊற்றுவதை தவிர்க்க வேணும். இந்த செடிகள் உங்களோட வீட்டிற்கு அழகையும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நேர்மறையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு செடிகளாக இந்த செடிகள்லாம் இருக்குது. உங்களுடைய வீட்டில் இதில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதே மாதிரி சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் வீட்டோட வாஸ்துவில் செடிகளுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுலேயுமே பார்த்திங்களா, நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு செடிகளை நம்மளுடைய வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது. இதன் மூலம் நமக்கு நல்ல ஒரு அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான ஒரு சூழல், நமக்கு ஒரு மன நிம்மதி இதெல்லாமே கிடைக்கும். குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு பிரச்சனைகளும் நீங்கும். பொதுவாகவே வீட்டிற்குள்ளே வைத்து வளர்க்கப்படக்கூடிய செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும். இதனால் இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறிப்பிடுவதோட சுற்றுச்சூழலையுமே பாதுகாக்குது. ஸோ இது வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமைகிறது. அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செடிகளாகவும் இந்த செடிகள்லாம் அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, நம்மளுடைய வீட்டில் வளர்க்க ஏற்ற செடிகள், வளர்க்கக்கூடாத செடிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.